எல்ஐசியில் என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இந்த பிளான்லாம் செப்டம்பர் 30க்கு அப்புறம் இருக்குமா, இல்ல பிளான் க்ளோஸ் பண்ணிடுவாங்களான்னு தெரியாது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நியூ ஜீவன் ஆனந்த் அப்படின்ற ஒரு பாலிசி இருக்கு. இது வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும், அதான் இந்த பிளானோடைய ஒன்லைன். இந்த பிளான் எடுத்தீங்கன்னா 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டுக்கு 12.5 லட்சம் வந்து உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். அதே ஆக்சிடென்டல் டெத் கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 22.5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும். இந்த பாலிசியில் உண்டான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசி தான் 35 வருஷம் வரைக்கும் நம்ம பணம் கட்டலாம். நம்ம டேர்ம் அதிகமாக பணம் கட்டும் போது நம்ம கம்மியான பிரீமியம்ல அதிகமான ரிஸ்க் கவரேஜ் உள்ள பாலிசியே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ஜீவன் லக்ஷயா பிளான். இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸுக்கு இணையான ஒரு கவரேஜ் உள்ள ஒரு பாலிசி வந்து ஜீவன் லக்ஷயா. இது வந்து ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் யார் யார் குடும்பத்துல வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு பாலிசி இருக்கணும்னு கட்டாயமா நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் கவரேஜ் இருக்கும். சப்போஸ் யாராச்சும் ஒருத்தருக்கு ரிஸ்க் ஆனா கூட நீங்க 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட் ஒரு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்க ஃபேமிலிக்கு ஒரு 10 லட்ச ரூபா கிடைச்சிரும். அது போக வருஷம் வருஷம் 1 லட்ச ரூபாய் உங்களுடைய ஃபேமிலிக்கு கிடைக்கும். எண்ட் ஆஃப் த டைம் நீங்க இருந்து பணம் கட்டியிருந்தா என்ன அமௌண்ட் கிடைச்சிருக்குமோ அதே மெச்சூரிட்டி தொகையை உங்களுடைய நாமினி கொடுத்துருவாங்க. இது அற்புதமான திட்டம். இந்த திட்டம் ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் கண்டிப்பா தேவை. அடுத்ததா ஜீவன் லேப். நீங்க கட்டக்கூடிய பிரீமியத்துல இருந்து ஒரு 3.5 மடங்கு 4 மடங்கு லாபம் வந்து இந்த பாலிசியில இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட் ஒரு பாலிசிக்கு நீங்க 3,90,000 தான் பணம் கட்டுவீங்க. எண்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு 25 வருஷம் கழிச்சு ஒரு 14.5 லட்சம் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி தொகையா கிடைக்கும். ஸோ நீங்க ரிஸ்க் கவரேஜ் அதிகமா வேணும் அப்படின்னா ஜீவன் லக்ஷயா எடுக்கலாம். இல்ல நான் கட்டக்கூடிய பிரீமியத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 3.5 மடங்கு எனக்கு லாபம் வேணும் அப்படின்னா நீங்க ஜீவன் லேப் பாலிசியை ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்ததா பீமா ஜோதி. இந்த பாலிசி பாத்தீங்கன்னா கேரண்டீடு வேல்யூ. எந்த விதமான ஷேர் மார்க்கெட்லயோ பேங்க்லயோ யாருமே வந்து 20 வருஷம் கழிச்சு நான் இவ்வளவு அமௌண்ட் கொடுக்க போறேன், இல்ல 15 வருஷம் நீங்க டேர்ம் எடுத்தீங்கன்னா இவ்வளவு மெச்சூரிட்டி அமௌண்ட் கொடுப்பேன் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. ஆனா பீமா ஜோதி திட்டத்துல உங்களுக்கு 20 வருஷம் டேர்ம் எடுத்தீங்கன்னா 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டுக்கு 20 லட்ச ரூபா மெச்சூரிட்டி இப்பவே உங்க பாண்ட்லயே அடிச்சு பிரிண்ட் பண்ணி கையில கொடுத்துருவாங்க. அந்த மெச்சூரிட்டி வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா பீமா ஸ்ரீ. இந்த பாலிசியும் வந்து கேரண்டீடு பாலிசி தான். நீங்க 10 லட்ச ரூபா சம் அஷ்யூர்ட் எடுத்தீங்கன்னா 16வது வருஷத்துல 4.5 லட்சம் உங்க கை கிடைக்கும். 18வது வருஷத்துல ஒரு 4.5 லட்சம் உங்க கை கிடைக்கும். 20வது வருஷத்துல 13,50,000 உங்களுடைய கை கிடைக்கும். பிரீமியம் ஏஜுக்கு அந்த மாதிரி மாறும். அப்ராக்சிமேட்டா ஒரு 5,000 6,000 நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க கட்டுற அமௌண்ட்டை விட டபுள் த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்னா கிடைக்கும். அடுத்ததா ஜீவன் தாரா. வேர்ல்டுலயே பெஸ்ட் பென்ஷன் பிளான்னு சொல்லி இதை சொல்லலாம். நீங்க ஒரு 25 வயசுல பாலிசி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 15 வருஷம் டேர்ம் சூஸ் பண்ணிட்டு மாசம் ஒரு 5,000 10,000 நீங்க கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க கட்டுற அமௌண்ட்டை விட ஒரு 1.5% நீங்க 10,000 கட்டினீங்கன்னா 5,000 வந்து மாசம் மாசம் உங்களுக்கு பென்ஷனா கிடைக்கும். கேரண்டீடு பென்ஷன். அடுத்த 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எப்படி ஏறி இறங்கும், பேங்க் எஃப்டி ரேட் என்ன ஏதுன்னுலாம் தெரியாது. ஆனா இது வந்து கேரண்டீடு பிளான். இப்போ ஒரு அமௌண்ட்டை சொல்லி உங்களுக்கு இவ்வளவுதான் பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா டில் லைஃப் டைம் உங்களுடைய 100வது வயசு இல்லை அதுக்கு மேல இருந்தா கூட இந்த கேரண்டீடு பென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க வேற எந்த முதலீடு பண்ணி பல்க் அமௌண்ட் எடுத்து கொண்டு போய் அந்த டைம்ல நீங்க ஒரு பென்ஷன் பாலிசி வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்கா இருக்கும். அப்போ வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய growth-அ பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியா இருக்கலாம், இல்லை எச்சா இருக்கலாம். மேக்சிமம் கம்மியா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 2% 3% தான் ஆனுவல் ரிட்டர்ன்ஸாவே கிடைக்கும். இதுல வந்து 16% ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு பென்ஷனா கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய 75வது வயசுல நீங்க கட்டின மொத்த அமௌண்ட்டையுமே நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 20 லட்ச ரூபா நீங்க அந்த பாலிசி கட்டியிருந்தீங்கன்னா 20 லட்ச ரூபா நீங்க மொத்தமா ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அப்படி ரிட்டர்ன் வாங்கினாலுமே கூட அடுத்து நீங்க உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் இதுக்கு முன்னாடி என்ன பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்களோ அதே பென்ஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 75 வயசுல உங்களுடைய பாலிசி கட்டின அமௌண்ட்டை நீங்க ரிட்டர்ன் வாங்கிட்டு புதுசா ஒரு பென்ஷன் பாலிசி கூட நீங்க எடுத்துக்கலாம்.
டபுள் பென்ஷன் சிங்கிள் பேமெண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா யுவா டேர்ம். இதான் நம்ம முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணோம். எவ்வளோக்கு அளவு வயசு கம்மியா இருக்கும்போது நீங்க டேர்ம் பாலிசி எடுக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பிரீமியம் கம்மியா இருக்கும். ஒரு 25 வயசு நபருக்கு ஒரு 50 லட்ச ரூவா சம் அஷ்யூர்டுக்கு மாசம் ரூ. 630 கட்டினா போதும். அதுவே ஒரு 30, 35 வயசு நீங்க எடுக்கணும் அப்படின்னா, மாசம் ரூ. 1000 பக்கமா பிரீமியம் கட்டுற மாரி இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா உங்க பாலிசி எடுக்கணுமோ எடுத்துருங்க. அடுத்ததா ஜீவன் உற்சவ் பாலிசி. இது வந்து உங்களுடைய மணிய காம்பவுண்ட் குரோத்ல வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். உதாரணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூவா சம் அஷ்யூர்டுக்கு ரூ. 5000 நீங்க பிரீமியம் கட்டுற மாரி இருக்கும். ஒரு 16 வருஷம் கழிச்சு ஒரு 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் 19வது வருஷத்துல இருந்து உங்களுக்கு வருஷத்துக்கு ரூ. 1,00,000 பென்ஷனா கிடைச்சிட்டு இருக்கும். கேரண்டீடு பென்ஷன். அந்த பென்ஷன் அமௌண்ட்ட நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, எந்த ரிட்டர்ன்ஸும் கிடைக்காது. எடுக்காம அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா, வருஷத்துக்கு 5.5% ஆனுவல் காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அது மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது, நீங்க ஒரு அசட்டா ஒரு லேண்ட் வாங்கி போடுற அமௌண்ட்டுக்கே நான் இதில போட்டுக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய 90வது வயசுக்கு அப்புறம் உங்களுடைய நாமினிக்கு கிட்டத்தட்ட ரூ. 1,64,52,794 அந்த ரூ. 4 வரைக்கும் கேரண்டியா உங்களுடைய நாமினிக்கு போகும். இப்பவே பாண்ட்ல அடிச்சு பிரிண்ட் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ இன்னும் நெறைய பிளான் சொல்லிட்டே போலாம். அடுத்த வீடியோல குழந்தைகளுக்கு உண்டான பிளான்ஸ பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாலிசி எடுக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்து இன்னும் பாலிசி எடுக்கல அப்படின்னா, மறக்காம பாலிசி எடுத்துருங்க. செப்டம்பர் 30 வரைக்கும் டைமு. அதுக்கப்புறம் பாலிசி இருக்குமா? இல்ல குளோஸ் பண்ணிருவாங்களா? இல்ல பிரீமியம் ஜாஸ்தி பண்ணிருவாங்களான்னு தெரியாது. ஸோ இருக்கும்போதே நல்ல பிளான நீங்க சூஸ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வர பிளான்லாம் மோசமா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அதுக்கப்புறமும் வரக்கூடிய பிளான் வந்து நல்ல பிளானாஸ் தான் இருக்கும். ஸோ அந்த டைமுக்கு அது ஏத்த மாரி இருக்கும். இந்த டைம்ல இந்த பாலிசி உங்களுக்கு பெஸ்ட்டா தோணும். உங்களுக்கு பாலிசி எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா, என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்றேன். உங்களுக்கு தேவையான பாலிசி எடுக்கிறதுக்கு. நன்றி, வணக்கம்.